கண்ணாலே பேசணும். ஓபன். வாவ், செம்மையா இருக்கு. ஐயோ ஐயோ, இந்த மெத்தையில உட்காரலாம், படுக்கலாம், தூங்கலாம். நல்லா ஜம்முன்னு இருக்குல்ல. நல்லா நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்களேன், நல்லா நல்லா கலராக மேட்சாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கூட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட போட மாட்டேன். இங்கே பாருங்கள், மேட்ச் அண்ட் மேட்சாக வந்து நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது. எப்பா சூப்பராக இருக்குல்ல. வெஜ்ஜெல்லாம் இதில் உட்காரலாம். இதில் வந்து நம்ம ரேக்கில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரேக் திறக்கல, ஏன்னா ஆல்ரெடி திங்ஸ் இருக்குது. பார்த்துட்டு அப்படி சொல்லிடுவீங்க, நல்லா திறக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். நம்ம காலை எதிர்ச்சுன்னா உள்ள போய்க்கலாம். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? புலியா? சிறுத்தை. சாரி, என்னன்னே தெரியல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கண்ணாடி மிரர்லாம் சூப்பரா இருக்கு. வாஷிங் மிஷின்ல வச்சு நல்லா செம்மையா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு ரூம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் உங்களுக்கு காட்ட போறேன். செம்மையா வேற லெவல்ல இருக்கும். சரி, அதை மேலே போய் பார்க்கலாம். நைட்டு தான் இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். எப்படி இருக்கு ரூம்? என்ன நீ பார்த்துட்டு அந்த ரூமை? நான் பார்த்துட்டேன். எப்போ பார்த்து ஷாக் ஆயிட்டியா? இப்போ தெரியாம இன்னொரு ரூம்குள்ள போயிட்டா. அவங்க ஐயோ அம்மான்னு கத்தி கடைசியில் திருப்பி வந்தோம். மேலே போயிட்டு அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம வியூ வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பகல்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். சரி, மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம். வெல்கம். செம்மையா இருக்குல்ல. ஃபுல்லாதான் நாங்க தெரியும். எப்படியும் தோட்டம் எடுக்க தான் செய்வோம். அதுனா உண்மைதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், வேற லெவலில் இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நம்ம இங்கே தான் வந்து இப்போ அந்த சாங் ஷூட் பண்ண போகிறோம். சாங் ஷூட் வேற லெவலில் வரும். கண்டிப்பாக உங்கள் லெவல் சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. எனக்கும் கொடுங்க கொஞ்சம் கருணை காட்டி. நீதான் உட்காரு. எனக்குமே இருக்கு. இங்க உட்காந்து எந்திரிக்க முடியல. உட்காந்து எந்திரிக்க முடியல, அவளை படுத்தாரு. வெளியில வந்து உங்களுக்கு நான் காலைல காட்டுறேன். வேற லெவலில் இருக்கு. இது பாருங்க, இது ஒரு ரூம். எனக்கே தெரியல, பாத்ரூம் நினைக்கிறேன். பாத்ரூம் சூப்பர், லைட்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்காங்க. அதாவது இந்த பாத்ரூம்ல கதவு இல்ல, இருக்குடி மென்டல் படிடா. நல்லா ஓப்பனா காத்தோட்டமா இருக்கு. ஆக்சுவலா இது நான் டோர் நினைச்சு திறந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஓபனா வந்து கண்ணாடி கால்ல உங்களுக்கு காட்டுறேன். வேற லெவல்ல இருக்கும். வியூ சூப்பரா இருக்குது. இது பாருங்க, இங்க இருந்து பார்த்தா அதாவது நம்ம பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டே வியூஸ் பார்க்குற மாதிரி நம்ம ஸ்விமிங் பூல் இதுதான். இங்க இருந்து நம்ம குளிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். வெளில யாரும் வர போறா அப்படின்ட்டு நம்மளே ஊரே பார்க்கும். அது வேற விஷயம். ஏன்னா கண்ணாடி வந்து இதா இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். செம்ம வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போலாம். லைட்லாம் வச்சு சூப்பரா இருக்குது. செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. நான் ராமர் வந்து வில்லன். வேட்டை கிளம்புறாங்க புலி அடிக்கிறதுக்கு. இல்ல ராமர் வில்லு விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க வில்லு விட்டாதான் பொண்ணு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. விட்டாரு. அடுத்து நான் ட்ரை பண்றேன். அப்ப ராமர்னு சொன்னதுல தப்பு. போலாமா? ரவுண்ட தவிர வெளியே வரும். ரொம்ப ஆசை நிறைவேற்றிக்கிறேன். நானே எடுத்து ஓட்டி வச்சுக்கிறேன். அதை கட் பண்ணிடு. எப்படி தானா நிறைய கேம்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஆக்சுவலா பாட்டு வேற பாடுது. காப்பி எடுத்தாங்கன்னா போச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கேரம் போர்டு இருக்குது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாட கிட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே இங்க வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இல்லங்க எல்லாமே இருக்குது. நிம்மதியா இருக்கலாங்க. என்ன ஒண்ணு உங்க கூட உங்க பொண்ணாட்டை கூட்டு வந்துறாதீங்க. நான் தெரியாதமா மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. The next morning. வணக்கம்டா. ஷார்ட் எடுக்கிறது எவ்வளவு ரிஸ்க் மேடம். உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 பேத்துக்காக. அது என்ன உண்மைதான். பார்த்தேன் களவு போன நிலவ நான் பார்த்தேன். சாஞ்சேன்
என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்ச காத்து சில்லுன்னு வீசுது காதல் இம்புட்டுதான் சாரல் சன்னதி காட்டுது காதல் இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் ஒரு ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். மேடம் ரெடியாக கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. என்ன மேடம் போகலாமா? ஓகே. எல்லாம் கேமராமெல்லாம் டயர்டாக உட்காந்துட்டாங்க நினைக்கிறேன். தொண்டை தண்ணி கத்துற முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலயே. உங்களை வச்சு எடுக்க முடியுதா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இன்ஸ்டியூட் போயிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே ரூபினி போயிடலாமே. டயர்டாக தான் நாங்கள் தான் மேடம் போவாங்க. நாங்களாம் கிளம்பி வந்துடுவோம். மேடம் போகும்போது ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா டயர்டாகி எல்லாம் படுத்துருவாங்க. சிவசிவா வந்துட்டாங்க. இன்னும் நிறைய காஸ்டியூம் இருக்கு. காஸ்டியூம் மாற்றத்துக்கே தனியாக தூக்குறதுக்கே ஒரு ஆள் இங்கே பாருங்க வந்து 1.5 கிலோமீட்டர் வருது. ஒவ்வொரு இழுக்களுக்கே வந்துட்டு இருக்கு. நம்ம சீதைக்கு சேரையை உருவாக்கி பாருங்க. அந்த மாதிரி உருகிட்டே இருக்க வேண்டியதான். இது கிட்டத்தட்ட 3-4 கலர்ல இருக்குது. எனக்கு தொண்டை கட்டிக்கிட்டு பேசி சரி ஓகே சூட் போகலாம். போதும் பாவம் பசங்க வீட்டில் கூட துணி காய விட்டுருக்கோம். எங்கள் அக்கா ஆட்டி கை வலிக்க டயர்டாகி சொல்கிறான். நான் எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி வேலை செஞ்சது இல்லைண்ணே. எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறது. தரையில காலும் எல்ல கனவுல மிதக்கிறனே. மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே. வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான். நெஞ்சு குழி தவிக்குது. பார்த்தா நான் சிம்பிளாக தெரியும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்திருக்கோம். சரி பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து ஷார்ட் நம்ம போகலாம். ஒவ்வொன்றா நம்ம அப்படியே இது பண்ணலாம். சாங் வந்து செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் சொல்ல மாட்டேன். சொன்னால் கலாய்ப்பா. வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. வெக்கெட்டாக இன்னொரு ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ரூம் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரூமில் என்ன ஸ்பெஷலே பார்த்தா வந்து ரூமுக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாத்து இருந்தது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இது டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாவ். இதெல்லாம் வந்து நம்ம ரூபினி வந்து நான் தள்ளி விட போகிறேன் கீழே ஸ்விம்மிங் பூலில். செம்மையாக இருக்கும். என்ன ரூபினி? அந்த மீன் செம்மையாக இருக்குல்ல? இங்கே செம்ம வியூ பாருங்க. பயங்கரமாக இருக்க வியூ மட்டும் பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குது வியூ. இங்கேருந்து நம்ம கண்ணாடி கிடையாது, ஓப்பனாக தான் இருக்குது. என்ன நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க ரூபினி இங்கே வா. உட்காந்துக்கிட்டே வியூஸ் பார்க்கலாம். ஜாலியாக இங்கே உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிற செர்பாஸ்டெல்லா ரெசார்ட்டில் தான் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு ஹனிமூன் போகணும், இல்லைன்னா எனக்கு கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ஃபேமிலியோட வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும், என் குழந்தையோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வரலாம். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. செம்ம சூப்பராக இருந்தது. நேற்று நைட்டு நாங்கள் வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக சுற்றியில் வந்து மழை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கண்ணாடி கிளாஸ் தான் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தா செவ்வூரில் பாதி கண்ணாடி தான் இருக்குது. ஃபுல்லாக வியூமே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சு. நான் ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே தான் வந்து ஒரு ஆல்பம் சாங் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த ஆல்பம் சாங்கை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த சாங் வந்து பார்த்தா எடுக்கிறது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சாங்கை நாங்கள் எடுத்தோம். நான் மட்டும் இல்லை, நம்ம கூட நம்ம தம்பிங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணாங்க. நல்லா சூப்பராக வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங், ஆனிவர்சரி, பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் தரேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த கோயம்புத்தூர், சேலம் எங்கே இருந்தாலும் சரி அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. நம்ம வந்து இறங்க போறோம். இது வந்து எந்த ஏரியா அப்படின்னு நீங்களே ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கோம். நம்ம வந்து ஏன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அவ்வளோ ஒரு கிளைமேட்டு. நம்மள அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து பாருங்கள் அப்படி இருக்குது. மூக்கில் இருந்து மேலேயும் ஒழுகுது, மூக்கிலையும் ஒழுகுது, எல்லா இடத்துலையும் ஒழுகுது. செம்மையாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் பாருங்க நனைஞ்சு ஒரு மாதிரி ஆகி எனக்கு வாய்ஸே மாறிடுச்சு. பேசுகிறதே ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம ஷூட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோன்னு தெரியல. மேடம் புதுசாக எடுக்க போகிறோம்.
ரணகலமாக இருக்கும். வந்தது எப்படி ஸ்டைலாக வந்தோம் இப்போ பாரு. ஆமாம், அதுக்கும் நனைஞ்சிருச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே. ஓட போறோம், எப்படி ஓடுறது பாருங்க. ஒன்றுமே சரியில்ல, செம்ம இதாக இருக்குது. பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ மணி, ஒரு ஆள் நிற்கிறதே தெரியல. எங்கெங்கேயோ போயிருக்காங்க. இந்த மாதிரி அனுபவத்தை இதுதான். அங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியல. நீ போடல, சுத்தமா தெரியல எதுவுமே. அதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சட்டைக்கு அதுக்கு உடம்புக்கு அதுக்கு. நீங்கள் ஜர்க்கின் எடுக்காமல் வந்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிங்க. இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலும் இல்லை, கீழே தான் போகணும் சேலமுக்கு. அது தெரியாமல் இந்த போல்டு அதே தெரியல எனக்கு. அந்த ஆக்சுவலாக குளூரு தலைலாம் நனைஞ்சி மூஞ்சி வர எவ்வளோ வெள்ளேன்னு இருக்குது. அது ஒய்க்கா ட்ரெஸ்ஸுக்கு எனக்கும் நல்ல பொருத்தமாக தான் இருக்குது. வெளில போய் கண்ணாடியில் ஒன்றுமே தெரில, வண்டி நிற்கிது எங்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. சரி ஓகே, வெளியாக சுட்டு கொஞ்சம் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு தெரில. அவுட்புட்டெல்லாம் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஃபினிஷன் இருக்குன்னு தெரியும். கண்ணங்குழியில் என்ன இழுக்க பார்க்கிற, கடந்து பரிதவிக்கிற நானும் இமைகளால நாம் பறக்கிறேன் ஓனழல கூட. ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து வந்துட்டோம். கொஞ்சம் பனி வந்து கம்மியாக இருக்குது. ஷூட் ஒரு இடத்துல லொக்கேஷன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இங்கே தான் வந்து ஷூட் பண்ணணும் ஒரு ஐடியா. அந்த பக்கம் பாதாள கிணறு. ரூபணி என்ன கிளம்பிட்டியா? தலை நனைஞ்சிருச்சா? இப்போ அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது செம்ம ஒரு பிளேஸு. எங்களுக்கு இடமே கிடைக்காம நாங்கள் ரொம்ப நாள் தேடிட்டு வெறும் வெள்ளையாக தெரிஞ்சுது. இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக இருந்ததுன்னா இறங்கி வரதான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஏதோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். ஃபோட்டோ ஷூட் இப்போ இங்கே தான் பண்ணலான்னு இருக்கோம். இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாதி கண்ணில் நான் பார்க்கிறேன், என்ன செஞ்ச நான் தோக்குறேன். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நான் இருக்கேன். ஐயால கொடுக்க முடியாது, கோச்சிக்காத. நானே தன்மணி தான் இருக்கேன். அது எழுத்தாரா தட்டி புகையிலேருந்து எந்திரிச்சு மேலே வந்துட்டோம். நாங்க போட்ட பாதை இது, அடிக்கடி வந்து போவோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம். மதியம் 1 மணிக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்ம 4 மணிக்கு சாப்பிடுறோம். வாங்க சாப்பிடலாம்.